பற்றி பேசி அம்பேத்கர் பற்றி பார்த்துருக்கீங்க. அது வந்து 200 தொகுதியில் இருமாப்பிற்கு வந்து மக்கள் இடத்துல பாடம் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் கனிமொழி எம்பி, சேகர் பாபு எல்லாருமே அதுக்கு எதிர்வினை ஆட்டாங்க. இதை பற்றி இல்லை, அவங்க எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அவங்க இன்றைக்கி ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் மமதையோடு தான் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு பிரச்சனை இல்லை. விஜய் சொன்னதே யதார்த்தத்தை சொல்லியிருக்கின்றார். இன்றைய மக்களுடைய மன ஓட்டத்தை எதிரொலிக்கின்ற வகையில் விஜயனுடைய கருத்து இருக்கின்றது. உண்மை நிலை அதுதான். இனிமேல் தேர்தலை சந்திக்க, மக்களை சந்திக்க அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது தான் அதனுடைய நிலைமை அவர்களுக்கு புரியும். ஏன்னு சொன்னால் இது மக்கள் விரோத ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னால் அந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்து அடுத்த தேர்தலுக்கு வருகின்ற நேரத்தில், இப்போ உதாரணத்துக்கு 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார்கள். 20 கிலோ விலை இல்லாமல் அரிசி, 100 யூனிட் விலை இல்லாமல் மின்சாரம், தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு லேப்டாப், விலை இல்லாமல் மிக்சி பென் கிரைண்டர், அம்மா ஸ்கூட்டர், இன்னும் பல்வேறு நல்லது பசுமை வீடு கட்டி தருவோம், விலை இல்லாமல் வெள்ளாடுகள், கறவை பசுகள், மாணவர்களுக்கு படிக்கின்ற ஒவ்வொருங்கள் அத்தனையும் வழங்குவோம், மாணவர்களுக்கு இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்று சொல்லி 10வது வகுப்பு படித்தால் அவர்களுடைய பெயரில் வைப்பு நிதி 1000 ரூபாய், +2 முடித்தால் 1500 ரூபாய். இது ஒன்று விடாமல் 100% அம்மாவின் ஆட்சியில் செய்த காரணத்தினால்தான் 2016 தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 234 தொகுதிகளும் ஒரே சின்னம், தன்னந்தனியாக யாருடனும் கூட்டணி வைக்காமல் தேர்தலை சந்திக்க முடியும், ஆட்சியையும் பிடிக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு இந்த விடிய ஆட்சியினுடைய நிலைமை, திமுக மக்கள் விரோத ஆட்சியினுடைய போக்கு என்னவென்று சொன்னால் 520 வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு வெறும் 50 வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. எனவே அதன் எதிர்வினை மக்கள் ஆற்றுவார்கள். மக்கள் தான் எதிர்வினை ஆற்றுவார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக. அப்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னோட்டமாக தான் இன்றைக்கு வெள்ளம் போன்ற இயற்கை சட்டங்களை அமைச்சர்கள் பார்க்க செல்கின்ற நேரத்தில் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், சேற்றை வாரி இறக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் யதார்த்த நிலைமை. அது மட்டும் இல்லாமல் விஜய் சொன்னதை போல் இருமாப்பு எகத்தாளத்தோடு பேசுகின்றார்கள். அது உண்மைதான். ஏன்னு சொன்னால் ஒரு முதலமைச்சர், பொறுப்புள்ள முதலமைச்சர், இன்றைக்குள்ள எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கருத்து சொல்கின்ற நேரத்தில் எடப்பாடியர்கள்லாம் கருத்து சொல்வது தகுதி கிடையாது, இந்த எதிர்க்கட்சி தலைவர்களால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எருமாப்போடு சொல்கிறார் என்று சொன்னால் அந்த எருமாப்பு தான் யார் ஆணவம்தான் நிச்சயமாக அழிவுக்கு வித்திடும். அதே போல் இன்றைக்கு ஆணவத்தோடு எருமாப்போடு இருக்கின்றார்கள். அதே போல் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன நேரத்தில் கூட ராமதாஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் எருமாப்பின் எகத்தாளத்தோடு பேசுகின்ற நிலையை இருக்கின்றது என்பது அவர்களுடைய நிலையை உணர்த்துகின்றது மக்களுக்கு. இதற்கு தக்க பாடம் போட்டுவார்கள். நிச்சயம் அது நிறந்தேறும். இது விஜய் சொல்லுவது இருந்தாலும் நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று, எப்படி 2011 நாங்கள் வெற்றி பெற்ற நேரத்தில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெறவில்லை. எங்களோடு தோழமை இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எதிர்க்கட்சியாக வந்தது. அதே போல் 2001 தேர்தலில் மாண்புமிகு அம்மாவில் வெற்றி பெற்ற நேரத்தில் அன்றைக்கு திமுக அன்றைக்கு எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெறவில்லை. காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி, எங்களோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சியாக இருந்தது. அதே நிலைமை 2026 ஏற்படும். நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக நாங்கள் இருப்போம். எங்களோடு தோழமையாக வருகின்றவர்கள் தான் எதிர்க்கட்சியாகவும் இருப்பார்கள். கேட்கும்போது சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படிங்கிறார். சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படி, சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படிங்கிறார். அவரே சினிமா திரைப்பட நடிகர் தானே, அவர் சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அவர் சினிமா துறையிலேருந்து நடிகராக இருந்து படத்தில் இந்த படத்தில் நடித்து விட்டு அதன் மூலமாக இல்லை என்றால் அவர் அது ஒன்று தான் அவருக்கு அறிமுகம். தவிர முதலமைச்சருடைய மகன், கருணாநிதியுடைய பேரன், முதலமைச்சருடைய மகன், இது ஒன்று தான் தகுதியை தவிர அதுக்கு அடுத்து 10 படங்களே நடித்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலே இருந்தவர் திரைப்படத்துறையில் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் இது விஜய் மீது உள்ள ஆத்திரத்தை இந்த பதில் காட்டுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆதவர்ச்சி நிச்சயமாக அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இங்கே தமிழகத்தில் அதான் நடைபெற்று வருகின்றது. திமுக தலைவர் கருணாநிதி அவர் முதல்ல முதலமைச்சரானது என்னவென்று சொன்னால், அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா மறைந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உதவியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கருணை பார்வையால் தான் திமுக தலைவர் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற வரலாறு தமிழகத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைகின்ற வரை அவர் செஞ்சார் கோட்டை பக்கம் அவரால் எட்டி பார்க்க முடியவில்லை.
அதற்கு பிறகு அவர் புரட்சித் தலைவர் என்ற மறைவுக்கு பிறகு எங்களுடைய சின்னம் இரட்டை சின்னம் முடக்கப்பட்ட பிறகுதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். அதற்கு பிறகு 2006 மைனாரிட்டி ஆட்சி இருந்தார், இன்றைக்கு மறைந்தார். அவருடைய வாரிசு என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அதே போல் மு.க. ஸ்டாலினுடைய வாரிசு என்ற வகையில் தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இது எதை காட்டுகிறது? பரம்பரையை, வாரிசு அரசியலை மன்னராட்சி காலத்தில் தான் இந்த வாரிசு முறை நடக்கும். இன்றைக்கு நடப்பது மக்களாட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தார். மறைந்த பிறகு யார் முதலமைச்சராக வந்தார்? முதலமைச்சருடைய துணைவியார் கால சூழ்நிலை காரணமாக வந்தாலும் கூட சில நாட்கள், ஒரு மாதம் கூட இருக்கவில்லை, அது தற்காலிகமாக இருந்தால் அவரே நிலைமையை புரிந்து கொண்டு மீண்டும் அரசியலிருந்து விலகி சென்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுவோடு நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் என்ற வகையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் வந்தார்கள். புரட்சி தலைவருடைய வாரிசுகளோ உறவினர்களோ உற்றார்களோ அந்த பதவிக்கு வரவில்லை. அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பார்த்தால் சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனும் ஒரு கிளைக்கலைச்சாரும் ஒரு முதலமைச்சராக முடியும் என்ற வரலாறுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் இன்றைக்கு எடப்பாடியார். இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஜனநாயகம், இது மக்களாட்சியை பறைசாற்றுகின்ற கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மன்னராட்சியை பறைசாற்றுகின்ற கட்சி திமுக என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். விஜய் பேசணும்னா இந்த விழாவுக்கு திருமணம் வராத காரணம் கூட்டணி பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? திமுக கூட்டணி உடையதுக்கு தயாராக இருக்கு நீங்கள் அதில் சொல்லிட்டு வரீங்க. அவர் சொல்லுக்கு உங்களுக்கு ஒத்து போகும்போது உண்மையிலே திமுக கூட்டணி வெளிவர தயாராக கட்சிகள் இது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்பது சட்ட மாமேதை. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மிகப்பெரிய இந்தியாவை செதுக்கிய சிற்பி என்று சொல்லலாம். சிற்பி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புயர்வுள்ள ஒரு மாமனிதர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அந்த விழாவுக்கு செல்வதற்கு கூட கூட்டணி தடையாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் யாராவது கூட்டணி அந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்திருந்தால் கூட்டணி முக்கியமாக அண்ணல் அம்பேத்கருடைய நிகழ்வு முக்கியமாக என்பதை அவர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மக்கள் அந்த பார்வையில் தான் பார்ப்பார்கள். எனவே இதில் கூட்டணி கணக்கு என்பது மற்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து இருக்குது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கின்றது. அந்த 2025 முடிந்து 25 இறுதியில் 26 துவக்கத்தில் அன்றைக்குள்ள சூழ்நிலையில் என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம். இன்னும் சொல்லப்போனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று திமுகவுடைய கொள்கை, அந்த கொள்கையவே குழி தோண்டி புதைத்தவர்கள் திமுகவினர். 80 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மறைந்தவுடன் மாநிலத்திலேயும் கூட்டாட்சிக்கு தயாரானவர்கள் திமுக. அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் 110 என்ற அளவில் காங்கிரஸும் திமுக சரிபாதியாக பங்கிட்டு அன்றைக்கே கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கொண்டு தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதற்கு 2 கண்கள் போக வேண்டும் என்று நிலைப்பாட்டில் தேர்தலை எதிர்கொண்டார்கள். படுதோல்வியை சிந்தித்தார்கள். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் மறைகின்றவர், அவர்தான் முதலமைச்சர். அந்த இடத்திற்கு யாரையும் நினைத்து கூட மக்கள் பார்க்க முடியவில்லை. ஆட்சி கலைக்கப்பட்ட 6 மாதத்தில் மீண்டும் விதமான வெற்றியோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். இதுதான் வரலாறு. ஆக கூட்டணி கணக்கு என்பது தேர்தல் நெருங்கின்ற வரையில் வரும். இதை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்காது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பதட்டம் இந்த திமுகவோட உள்ள நிலைமை இப்போ அவளுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. மக்கள் விரோத ஆட்சி என்று ஒரு ஆட்சிக்கு பெயர் மக்கள் விரோத ஆட்சி என்று சொன்னாலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றாமல், மக்களை புறக்கணித்து, மக்களை ஏமாற்றி, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் மீண்டும் வருகின்ற நேரத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகையாளர், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் திமுகவை தாக்கும் ஏவுகணை எது என்று சொன்னால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தான். அது ஒன்றே போதும், அவர்களை வீட்டுக்கு அனுப்பும். ஏன்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகளை வீசிவிட்டு அதில் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு வருகின்ற நேரத்தில் அந்த கேள்வி கணைகள்லாம் அவர்களை நோக்கி திரும்பும். நீட் ஒழிக்கப்பட்டதா என்று மக்கள் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? 5 பவுன் நகைக்கடன் அத்தனை பேரும் தள்ளுபடி செய்யப்பட்டதா என்று சொன்னால் முடியாது. பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் பதில் இல்லை என்று தான் வரும். கொடுத்தீர்களா என்ற கேள்வி வரும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுத்தீர்களா என்ற மக்கள் அந்த கேள்வி வந்தால் அவருடைய பதில் வராது. இன்னும் அடுக்கடுக்கான இப்படி கேள்விகள் எல்லாம் அவர்களை நோக்கி பாய்கின்ற நேரத்தில் அவர்கள் விதைத்தவன்
விதையை அறுப்பான், வினைவித்தன் வினையத்தான் அறுப்பான். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்கள் அந்த வாக்குறுதிகளை அவர்களை திரும்பி தாக்குகின்ற ஏவுகணையாக 2026 தேர்தலில் இருக்கப் போகிறது. அந்த பதட்டம் இன்றைக்கு ஆட்சியாளர்களை பற்றி கொண்ட காரணத்தினால்தான் விஜயின் பேச்சுக்கு யதார்த்தமான ஏதாவது விஜயோட கருத்தை சொல்லுகின்றார் என்ற நினைப்பில் இல்லாமல் அதுக்கு பதட்டப்படுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள், உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு களத்தில் உள்ள யதார்த்த நிலைமை அதுதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து.